ஆனால் இப்போ ஒருத்தர் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாமளும் வச்சா விற்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தயவுசெய்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான கம்ப்ளீட் நாலேஜ் ஃபஸ்ட்டு நாம கெயின் பண்ணணும். மார்க்கெட், அதாவது நாலேஜ் கெயின் பண்ணுறது அப்படின்னா மார்க்கெட் சர்வே எடுக்கணும். இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கணும். ஸோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியை நாம் எப்படி ரீச் பண்ண போகிறோம், அவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்ற இதை ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும். அப்புறம் அந்த ப்ராடக்டோட நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரும், இல்லை இந்த பிஸ்னஸில் என்னென்ன இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், இல்லை எப்படி ரெசால்வ் பண்ண போகிறோம், கஸ்டமருக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறோன்றது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் செட்டப்ன்றது வந்து ஒருத்தங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு அதே மாதிரி செட்டப்பில் நாமளும் பண்ணோம்னா அது நமக்கு நல்லா போகும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு கிளிக் ஆகிருக்கலாம், ஃப்ளூக்கில் கிளிக் ஆகும். பட் எல்லாத்துக்கும் அப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. நாம போகும்போது நாம வந்து கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த லொக்கேஷன்ல வச்சாதான் இந்த பிஸ்னஸ் ஓடும் அப்படின்ற மாதிரி ஸ்டடி பண்ணி அந்த கரெக்டான ஸ்பாட்ல கொண்டு போய் ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கடையாவோ இல்லை ஒரு பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா போகும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுமே அப்படி ஸ்டடி பண்ணி சர்வே எடுத்து நம்ம பண்ணும்போது அதோட எஃபெக்டிவ்